முதல் முறையா ஸ்டேஜ் ஏறி பேச போறீங்க. நம்ம உடம்பு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்னு யோசிச்சு பாருங்க. கையெல்லாம் ரொம்ப வேர்த்திருக்கு, மனசு படப்படா நடிச்சுக்குது, முக்கியமா நம்ம ஹார்ட்டோட பம்பிங் ரேட் ஜாஸ்தி ஆகுது, முகமெல்லாம் வெடவெடன்னு, நம்ம உள்ளங்கை காலு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே நடுங்க ஆரம்பிச்சிடும், கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டேஜ் ஏறி நிற்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? மனசு சொல்லுது, ஐயோ நான் எப்படி பண்ண போறேங்கிற ஓவர் கன்ஃபியூஷன், ஓவர் ஸ்டேட் ஆஃப் ரியாக்ஷன். இதை என்ன சொல்லுவாங்க? ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம உடம்புல, மைண்ட்ல தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் சுரக்குது, ரெடியா இரு, பிரச்சனை 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 அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து நம்ம இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ஸ்டிமுலேட், முக்கியமா அட்ரினல் போய் ஹிட் பண்ணும். டேய் கார்டிசால் ரிலீஸ் பண்றா, நம்ம உடம்பு ரெடியா இருக்கணும், நம்மளுடைய மாஸ்டர் ஏதோ ஒரு ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பும். ஏன்னா மனசு ரொம்ப அலைப்பாய ஆரம்பிச்சிருச்சு, நடக்காத விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய வாழ்க்கையில அது இயல்பாவே ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, ஆனா அதை யோசிச்சு கவலைப்பட்டு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி உடம்ப அதிவிரைவா பயன்படுத்துறது, அதிகமா யூஸ் பண்றதுனால ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நிறைய டேமேஜ் நடக்க ஆரம்பிக்குது, வியாதியும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த காலத்தோட சிச்சுவேஷனாவே இருக்கு. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருக்கோம். இப்ப எதுக்கு நம்ம ஒரு மிருகம் அந்த மாதிரி ஓடுற மாதிரியும், நம்ம உயிரை காப்பாத்திக்கிற மாதிரியும் நிறைய இமேஜினேஷன் கொடுத்து மைண்டை கொலாப்ஸ் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்றோம்? ஏன்னா உடம்பு மனசு கரெக்டான விதத்துல ட்ரெயின் ஆகாதனாலதான், பயிற்சி பண்ணாதனாலதான். ஈஸியான சுலபமான பயிற்சி கொடுக்கும் போது எந்த டைம்லயும் மனசு உடம்பு ரெடியா இருக்கும். ரெடியாகிற டைம் அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றது தானங்க ரொம்ப முக்கியம். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணா போதும். சிச்சுவேஷன் நடக்காததை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லியும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பயிற்சி மட்டும் இருக்குன்னு சொன்னா நம்ம முடியுதா? அந்த ஒரு பயிற்சி உஜ்ஜை. உஜ் அப்படின்னா நம்ம லைஃப், ஜெய் அப்படின்னா ஜெயிக்கிறது, விக்டரி. எதை ஜெயிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையே வென்று காட்டுறோம். அந்த அளவுக்கு இந்த உஜ்ஜை பிராணாயாமத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க. சின்ன ஒரு மித்தியாலஜிக்கல் கதை போவோம். இது எல்லாருமே தெரிஞ்ச கதை. சிவன் வந்து பார்க்கடல் அப்படியே பருகினார், அதுல இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. உலக மக்களுக்கோ உலகத்துக்கோ இல்ல பிரபஞ்சத்துக்கோ எந்த ஒரு டேமேஜ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரே அத்தனையும் கன்சியூம் பண்ணாரு. கன்சியூம் பண்ணும்போது என்னாச்சு? பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சாங்க. கழுத்தை பிடிக்கிற ஏரியா, இது அனடாமிக்கலா ரிலேட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியா என்னது? எபிக்ளாட்டஸ். உங்க கிளாட்டஸ் ஏரியா. இந்த கிளாட்டஸை லைட்டா சுருக்கிறது மூலியமா மூக்குக்குள்ள போற டாக்ஸின்ஸ் உள்ளுக்குள்ள போகுது இல்லைங்களா, மூக்குக்குள்ளரி வாய்க்குள்ளரி போற டாக்ஸின்ஸை அங்கே ஸ்டாப் பண்ணி ஃபில்டர் பண்ணி நல்ல காத்தை மட்டும் உள்ள அனுப்புறது தான். நம்ம உடம்பு ஃபுல் டேமேஜ் எடுக்காம பாதியிலே ஸ்டாப் பண்ணி டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி உடம்புக்கு நல்ல விஷயத்தை மட்டும் அனுப்புறது இந்த உஜ்ஜை பிராணாயாம். அதனாலதான் he is a victory of death அப்படின்னே நம்ம போற்றப்படுறோம், ரைட்? இது ஒரு கதையோட சின்ன ஒரு ரிலேட்டிவ் தான். உண்மையா பொய்யாங்கிறத தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மனிதர்களுக்கு பயன்படுது, அதுக்காக ஒரு சின்ன ஒரு மேற்கோள். ஸோ கிளாட்டஸ் ஏரியாவை லைட்டாக ஸ்ட்ரிங் பண்ணி மூச்சை எடுக்கும்போது இந்த ஏரியாவில் ஒரு ரப்பிங் ஏற்படுது. ஸோ லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்? மூச்சு ஃபில்டர் ஆக ஆரம்பிக்குது. மூக்கும் த்ரோட் ஏரியாவும் பயங்கர சென்சிட்டிவ். இந்த சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுது? மூளையும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்குது. மெதுவா மூச்சு எடுக்கிறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, உடம்பு மனசும் ரொம்ப காமா இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகும். ரிலாக்ஸ்டா இருக்கும்போது ஈஸியா அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ முக்கியமா சொல்ல போனா பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடம்பு காமா கம்போஸ்டா இருக்கும். சிம்பாத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடம்பு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்க்கு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம காமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உடம்போட செயல்பாட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷனில் இருக்கணும். இதை ஈஸியாக டீல் பண்ணக்கூடியது உஜ்ஜை. இதை எப்படி பயிற்சி பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இதை நீங்கள் ரகசியமாக பேசினா எப்படி இருக்கும்? வாழ்க்கையோட ரகசியம் என்ன தெரியுமா?
உஜ்ஜை பிராணாயாம். இப்ப நான் ஒரு ஹிசிங் சவுண்ட் கொடுத்தேன் இல்லையா, இது என்ன பண்ண, தொண்டையை சுருக்கி அளவா நம்ம பிச் லோ பண்ணி பேசுறோம். இதையே வாய் மூடிட்டு பேசி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீதிங் எக்ஸேல் ஆகும்போது ஒரு ஒலி கிரியேட் பண்றோம் இல்லையா, இதை ப்ரீத் பண்ணுங்க. பேசாம மூச்சை உள்ள வெளியே மட்டும் எடுத்துடுங்க. மூச்சு உள்ள எடுக்கிறீங்க, மூக்கு வழியா, வாயை க்ளோஸ் பண்ணி தான் பண்ணணும், மூக்கு வழியா எடுங்க. லாங்கா முடிஞ்ச அளவுக்கு ப்ரீத் எடுங்க. கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ மூச்சு வெளியேத்துங்க. ஸோ நம்மளால எவ்வளோ மூச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சு எடுக்கணும். எவ்வளோ நேரம் மூச்சை நிறுத்த முடியுமோ நிறுத்தி வச்சுட்டு மூச்சை வெளியே விடும்போது கண்ட்ரோல்டா வெளியிடணும். இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது இல்லையா, அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டே லாங்கா கேட்க ஆரம்பிக்கும். ஓஷன்ல இருக்கிற, அதாவது கடல்ல இருக்கிற அலை மாதிரி ஒரு சவுண்டு, ஓஷன் ப்ரீதிங்னு இதுக்கு பேரு. சரிங்களா? இந்த அலை ஓசை எவ்வளோ ஸ்மூதிங்கா, நம்ம கடல் முன்னாடி உட்கார்ந்த போதே ஒரு ஆழமான ஒரு அமைதி நமக்குள்ள உள்ளுணர்வுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இருக்கும். எந்நேரமும் கடல் ஓயாம அந்த அலை வீசிக்கிட்டே இருக்கு, அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு சலனமே இல்லாம அது ஒரு ஆழ்ந்த அமைதி தருது பார்க்கும் போதும், அது கூட இருக்கும் போதும். அதே மாதிரிதான் இந்த ஓஷன் ப்ரீதிங், இந்த சவுண்டை நமக்குள்ள ஃபீல் பண்ணும்போது ஆழமான அமைதி ஏற்படுது. இதை நம்ம சைல்டு ப்ரீதிங்னு சொல்லலாம். ஏன்னா பிறந்த குழந்தைய கவனிச்சு பாருங்க, அதோட ஆழமான உறக்கத்துல ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். நல்லா ப்ரீத் பண்ணும், வயிறு மார்பை யூஸ் பண்ணி உடம்பு முழுக்க யூஸ் பண்ணி அது ப்ரீத் பண்ணிட்டே இருக்கும். நல்லா ஆழமா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். எதுக்காகனா உடம்ப வலிமையா ஆக்குறதுக்கும் உடம்புடைய growth, அதோடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இன்பில்ட்டாவே இந்த உஜ்ஜை பிராணாயம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு நம்ம உடம்பு. ஸோ பிறக்கும் போதே நம்ம உஜ்ஜை பிராணாயம் ஈஸியா ஹேண்டில் பண்ணதான் கத்துட்டு இருந்தோம். நாளடைவில் ஏன் நம்மளால உஜ்ஜை பிராணாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம நாலேஜ்ன்னு நினைச்சிட்டு நிறைய பயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ சிம்பிள், நான் இது பண்ணலைன்னா இது நடக்காது, இது பண்ணலைன்னா அப்படின்னு நிறைய டிசையர்ஸ்னால நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்காம அதோட செயல்திறனை மேம்படுத்தாம அதை அடக்கி வைக்கிறதுனால தான் இயல்பான சுவாசத்தையும் மறந்துடுறோம். மறக்கிறதுக்கான தன்மை யார் ஏற்படுத்துறது? நம்ம தான் ஏற்படுத்துறோம். ஸோ மனசை குழப்பறதும் உடம்ப கரெக்டா பார்த்துக்காததும் நம்ம சின்ன சின்ன ஆசைகள்னால உண்மையான சொரூபத்தை மறந்துடுறது, உண்மையான நேச்சரை மறந்துடுறது, இயற்கை தன்மையை மறக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்புமே அதுக்கு ஏத்த மாதிரி வளைய ஆரம்பிக்குது. உடம்ப சொல்லியா மனசை சொல்லியா தப்பு இல்லை, இது எல்லாமே நம்ம செயல் தான். நம்ம செயலை கரெக்டா செய்யணும். கான்சியஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம செல்ஃபா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உடம்பு, மனசு, ப்ரீதிங் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிய வரும். உஜ்ஜை பிராணாயாம பிராக்டிஸ் பண்ணுவோம். மூச்சு எடுக்கிறீங்க, மூக்கு வழியா 2 துவாரத்து வழியாவும் மூச்சு எடுக்கிறீங்க. இந்த சத்தம் உங்களுக்குள்ள கேட்டா போதும், ஆழமா கேட்கணும். வெளியே கேட்கணுமோ, வெளியே ரொம்ப சவுண்டா பண்ணணும்ங்கிற அவசியமே இல்லை. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. முகம் ஒரு புத்துணர்வோட புன்னகையோட எந்த பிரீதிங் எடுங்க. வயிறு மார்பை நிறைங்க, கழுத்து, இது முழுசா பிரீத் பண்ணும்போது இதை ஃபுல் யோகிக் பிரீதிங்கா நம்மளால மாற்ற முடியும். மூச்சை வெளியேற்றும் போது தோள்பட்டை, மார்பு சுருங்கணும், வயிறு சுருங்கணும், முழுசா வெளியேற்று. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இது மாதிரி டெய்லியும் காலையில எந்திரிச்சு ஒரு 11 ரவுண்டு. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற டைம், இதுக்காக ஸ்பெசிபிக் டைம்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு தோணுதோ உஜ்ஜை பிராணாயம் பண்ணுங்க. இதுக்கு ஏதாவது போஸ்டர் இருக்கா? எந்த பொசிஷன்ல வேணும் பண்ணலாம். நீங்க உட்கார்ந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், நடந்துகிட்டே பண்ணலாம். வாக்கிங் பண்ணும்போது உஜ்ஜை பிராணாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸ்டில்லா உட்கார்ந்து பண்ணும்போது நம்ம உஜ்ஜை லாங்கா பண்ண முடியும். பட் நம்ம செயல்ல பண்ணிட்டு இருக்கும் போது உஜ்ஜை அவ்வளோ டீப்பரா பண்ண முடியாது. ஏன்னா செயலுக்கு தகுந்த மாதிரி பிரீதிங்ஸும் மாறுறதுனால தான். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக கையெல்லாம் ஆட்டிட்டு இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி மூச்சு உங்கள் ஆர்கன்ஸ்க்கோ உங்களோட லிம்ஸுக்கோ போயிட்டு இருக்கணும்.
ஸோ அப்போ மூச்சு வந்து அளவாக தான் எடுத்து விட முடியும். அதுலேயும் நம்ம கண்ட்ரோல்ஸ் டெவலப் பண்ண ஈஸியாக நம்ம போஸ்டர்ஸையும் நம்மளுடைய செயல்களையும் ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உஜ்ஜை பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளோட உடம்போட பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் எதுக்காகனா ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஸோ உடம்பு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த சிம்பத்தட்டிக். இது வந்து நம்ம உடம்ப ஆக்டிவாக வச்சுக்கும், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கும். அதனால தான் படபடப்பு தன்மை, வேர்க்கிறது, நம்ம உடம்பு வந்து ரெடியாக ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கான ரெஸ்பான்ஸ் தான். இது நாளடைவில் ஸ்ட்ரெஸ்ன்னு மாறிடுது. இந்த ஸ்ட்ரெஸ் காம் பண்ணுறதுக்கு அடுத்த ஆக்டிவேஷன் என்ன? ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன். இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணுறது தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வ். இந்த நர்வ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாலே உடம்பு ஒரு பீஸ்ஃபுல்லான நேச்சருக்கு மாறிடுது. ஸோ உஜ்ஜை பிராணாயாமம் கீப்ஸ் யுவர் பாடி ரிலாக்ஸ்ட், காம், கம்போஸ்ட். ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்தால் உங்கள் சிந்தனை எவ்வளோ ஆழமாக இருக்கும், எவ்வளோ அப்சர்வ்டாக இருக்கும், ரைட்? அப்போது உங்கள் நாலேஜ் கெயினிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் தான் நம்ம பாடியில் இருக்கிற இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ். உஜ்ஜை மூலயமா நம்மளால லைஃபையே ஜெயிக்க முடியும், டெத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். டெத் இஸ் அபவுட் சஃபரிங். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நான் கம்ப்ளீட்டாக சாவுங்கிறது இல்லாமல் சாவுக்கு என்னென்ன விஷயம் நம்ம நடக்குது, சஃபரிங்ஸ் தானே. வியாதி, மனசோடைய குழப்பங்கள், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் உஜ்ஜை பிராணாயாம் ஒரு 11 தடவை. இப்போ கேட்டே இருக்கிறீங்களா, சும்மா கேட்கக்கூடாது, உஜ்ஜை பண்ணி கேளுங்க. ப்ரீத் இன், 2 நாஸ்ட்ரிலையும் நல்லா மூச்செடுக்கிறீங்க, வயிறு மார்பு நிரப்புங்க. பிரீத் அவுட், மார்பை சுருக்குங்க, வயிறை சுருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல் யோகிக் பிரீதிங், தீர்க்க சுவாசம் மூலியமா உஜ்ஜை எடுத்து விடுங்க. பொறுமையா செய்யுங்க, எந்த ஒரு அவசரம் இல்லை. இதை தினசரி எந்த டைம்ல வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 11 ரவுண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக விட்டுருங்க. ப்ரீதிங் அது வாட்டுக்கு அது செயல்திறனை ஆரம்பிச்சிடும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது உஜ்ஜை பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உஜ்ஜை விக்ட்ரி, இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் விக்ட்ரி ஆஃப் லைஃப். லைஃப் ஃபோர்ஸ், லைஃப் பிரெத், கம்ப்ளீட் பிராண மூமெண்ட்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறது உஜ்ஜை பிராணாயாமம்.